பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்த தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வணக்கம். என் பெயர் தியா பொன்ராஜ். நான் தஞ்சங்கட்டாங் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 1இல் படிக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அது எனக்கு அருளிய என் அன்னைக்கும் 2 அடியில் உலகத்தை அழிந்த நம் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வரப்போகும் 4 நிமிடங்களுக்கு உங்கள் செவிகளுக்கு விருந்தாக மட்டுமில்லாமல் இசை விருந்தாக இருக்க போகிறது என்பது உறுதி. இசை மலையில் நனைய நீங்கள் தயாரா? இன்று திருக்குறளின் கேள்வி அதிகாரத்தை இசை வடிவில் இசைக்கப் போகிறேன். இந்த முயற்சி எளிய மக்களுக்கும் திருக்குறளை தெரிந்து கொள்ள வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையுடன் கேள்வி அதிகாரம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பொருள்: செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம். இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள்: செவிக்குணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கு சிறிது உணவு இடப்படும். செவி உணவில் கேள்வி உடைய ரவி உணவின் நன்றாரோடொப்ப நிலத்து. பொருள்: செவி உணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றார். ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவருக்கு சமமாவார். கற்றலாயினும் கேட்காதொருவர்க்கு ஒர்க்கத்தின் உச்சந்துணை. நூல்கள் கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் 3 கொலை போல் துணையாக அமையும். இழுக்களுடையொலி உச்சுக்கள் அச்சே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கமுடையவர்களின் அறிவுரையானது உதவும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் அன்ற பெருமை தரும். சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரும் நற்பொருளை கேட்க வேண்டும். அது கூட நிறைந்த பெருமை தரும். பிழை துணர்ந்து பேரமை சொல்லார் இலை துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். நுண்ணியதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைப்பட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார். கேட்பினும் கேளா தகைவே கேள்வியால் தொட்கப்படாத செவி. பொருள்: கேள்வி ஞானத்தால் துளைக்கப்படாத செவிகள் ஓசைகள் கேட்டாலும் அவை செவித்து தன்மையவே. நுணுங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் அதில் அரிது. பொருள்: நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவு மிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம். செவியில் சுவையுணரா வாயினர் வெண்மாக்கலாவினும் வாழினும் என். செவி சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருந்தால் என்ன, இறந்தால்தான் என்ன? இந்த நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம் வாழ்வியல் இலக்கிய பொருள் அமைப்புக்கும் தராசு போல் சீர்தூக்கி நல்ல முடிவை வழங்க போகும் நம் நடுவர் பெருமக்களுக்கும் இசை விருந்தில் மயங்கி கிடக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து உங்கள் பலத்த கைத்தட்டல்களுடன் இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம்.